கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் நாம் சங்கீதம் 60 வாசித்தோம். சங்கீதம் 60 தாவீதால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். இந்த சங்கீதம் ஒரு போதக சங்கீதம். மிக்தாம் என்னும் சங்கீதம் என்று மேலே குறிக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த சங்கீதம் எழுதும்போது தாவீது ஒரு துயரமான நிலையில இருந்தார் என்று சொல்ல மாட்டேன். நல்ல வெற்றியின் நேரத்துல தான் இந்த சங்கீதத்தை எழுதி இருக்கிறார். இதுல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, தோல்வியின் நேரத்துல நாம் தேவனுடைய சமூகத்துல ரொம்ப பயபக்தியா இருப்போம். பாடுகளின் வேலையில, துயரத்தின் வேலையில நாம் மிகவும் பயபக்தியா இருப்போம். ஆனா வெற்றியின் நேரத்துல தேவன் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிற நேரத்துல நாம் அவரை மறந்து விடுகிறது நம்முடைய மனித இயல்பு. நாம் சீக்கிரமா ஆண்டவர் செய்த காரியங்கள் எல்லாம் மறந்துடுவோம். ஆனா இங்க நமக்கு தாவீது என்ன கற்றுக் கொடுக்கிறார்னா, வெற்றியின் நேரமாயிருந்தாலும் சரி, அது தோல்வியின் நேரமாயிருந்தாலும் சரி, பாடுகளின் வேலையா இருந்தாலும் சரி, நல்ல சந்தோஷமா இருக்கிற வேலையானாலும் சரி, எல்லா சூழ்நிலையிலும் நாம் தேவனுக்கு முன்பாக பயபக்தி உள்ள தேவ பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். இது நாம் மறந்து விடவே கூடாது. நம்ம எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை துதிக்கிற பிள்ளைகளாக, தேவ சமூகத்துல அவரை சார்ந்திருந்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை சமூகத்தை துதிக்கிற பிள்ளைகளாக, ஜெபிக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். தேவன் இதை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். இந்த சங்கீதத்தின் மேலே ஒரு அடைக்கோடிட்டு சொல்லியிருக்கிற காரியத்தை கவனிங்க. தாவீது என்ன செய்தாராம்? மெசொப்பொத்தாமியா தேசத்து சீரியரோடும் சோபா தேசத்து சீரியரோடும் யுத்தம் பண்ணி வெற்றி பெற்ற பிறகு, அதே போல உப்பு பள்ளத்தாக்கிலே ஏதோமியர்களை கிட்டத்தட்ட 18,000 பேரை அங்கே சங்கரித்த பிறகு, அந்த யுத்தத்தில் பெருத்த ஜெயம் எடுத்த பிறகு, மிகவும் வெற்றியின் அந்த சந்தோஷத்துல களி கூறுகிற அந்த நேரத்திலே அவர் எழுதின சங்கீதம் தான் இந்த சங்கீதம். இந்த சம்பவத்தை நீங்க எங்க வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா, 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம், அதே போல 1 நாளாகமம் 18ஆம் அதிகாரத்திலே இந்த சம்பவத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். அங்கே எப்படி தாவீது சீரியரோடு யுத்தம் பண்ணினார், அவர்களை எப்படி வீழ்த்தினார். அங்கு 2 சீரிய படைகள் இருக்கிறது. ஒன்னு சோபாவின் ராஜா என்று சொல்லப்படுகிறது. சோபாவின் ராஜாவாகிய ஆதா தேசர், அவருக்கு விரோதமாக அவர் படையெடுக்கிறார், அவர்களை தோற்கடிக்கிறார். அவர்களை தோற்கடிக்கிற நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த தமஸ்கு பட்டணத்தாராகிய சீரியர் இவர்களுக்கு விரோதமாக வருவாங்க, அவர்களையும் அவர் வீழ்த்துகிறார். இதுக்கு பிறகு உப்பு பள்ளத்தாக்கிலே ஏதோமியர்களை அவர் மேற்கொள்கிறார். இந்த விதமான சம்பவங்களை நீங்கள் அந்த அதிகாரத்திலே வாசிப்பீர்கள். அப்போ ஒரு வெற்றியின் நேரம் இது. இந்த வெற்றியின் நேரத்துல தாவீது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதத்துல நீங்க கவனிக்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு. இதுல 12 வசனங்கள் மாத்திரம்தான் உண்டு. அந்த 12 வசனங்களையும் நீங்க பிரித்து தியானிப்போம் என்றால், முதல் 3 வசனங்கள் அவர் முந்தின நாட்களை நினைத்து பார்க்கிறார். இஸ்ரவேலர்கள் மத்தியிலே ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சி எப்படி இருந்தது, அவளுடைய துன்பமான அந்த நேரம், அந்த நேரத்தை குறிப்பிட்டு எழுதுகிறவராய் இருக்கிறார். அதுக்கு பிறகு 4ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் எப்படி ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தினார் இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில. தாவீதை தேவன் சிங்காசனத்துல வீற்றிருக்க வைத்து அந்த ராஜ்யத்தை எப்படி, வீழ்ச்சி அடைந்த ராஜ்யத்தை மீண்டும் உயர்த்தினார் என்பதை 4ஆம் வசனத்துல சங்கீதக்காரன் சொல்றதை நம்ம கவனிக்கிறோம். 5ஆம் வசனம் முதல் அதனுடைய 12ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா, 5ஆம் வசனத்துல அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். 6ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனத்துல இஸ்ரவேலர்கள் மீண்டும் வெற்றி மேல் வெற்றி அடைந்து அவர்கள் ஜெயிக்கிறவர்களா இருக்கணும், அந்த நம்பிக்கையோட தேவனை போற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். இதனுடைய இன்னொன்னு விசேஷம் என்ன ஒன்று கேட்டீங்கன்னா, இந்த 5ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை உள்ள பகுதி அப்படியே நீங்க சங்கீதம் 108ல பார்க்கலாம். சங்கீதம் 108 6ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்பீர்கள் என்றால், இதே சம்பவத்தை அங்க தாவீது எழுதி தேவனை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்போ தாவீது எப்பொழுதுமே தன்னுடைய
தோல்வியின் நாட்களை நினைத்து பார்க்கிறார், துன்பத்தின் நாட்களை நினைத்து பார்க்கிறார். நினைத்து பார்க்கிறது மாத்திரம் இல்ல, தேவனையே சார்ந்து நின்று தேவன் கொடுக்கிற வெற்றியின் மேல நம்பிக்கை வைத்து ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு மகனாய் காணப்படுகிறார். இது நமக்கிட்ட இந்த பழக்கம் வேணும். அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்யறோம், ஒரு வியாதி வந்துருச்சு, ஒரு பாடு வந்துருச்சு, அந்த நேரத்துல நம்ம ஆண்டவரை சில நேரங்களை என்ன செஞ்சிடறோம், அவர் மேல் வைக்கும் விசுவாசத்துல கொஞ்சம் தோய்ந்து போகிறோம். ஆனா ஜெபிப்போம், ஆனா விசுவாசத்துல என்ன செய்வோம், தோய்ந்து போகிறோம். அதே நேரத்துல வெற்றி கிடைச்ச உடனே பாத்தீங்கன்னா நம்ம விசுவாசத்துல இருந்து தோய்ந்து போகணும்னு சொல்ல மாட்டேன், ஆனா என்ன செய்வோம், ஆண்டவரை மறந்துடுவோம். அந்த மறக்கிற சுபாவம் நமக்குள்ள வந்துடவே கூடாது. தேவன் செய்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் நன்றி சொல்லி அவர் செய்த உபகாரங்களுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பழக்கம் நமக்கு வேண்டும். முதல் 3 வருஷத்தை முதலாவது கவனிப்போம். தேவனே, நீர் எங்களை கைவிட்டீர், எங்களை சிதறடித்தீர், எங்கள் மேல் கோபமாய் இருந்தீர், மறுபடியும் எங்களிடமாய் திரும்பியருளும், பூமியை அதிர பண்ணி அதை வெடிப்பாக்கினீர், அதன் வெடிப்புகளை பொருந்த பண்ணும், அது அசைகின்றது, உம்முடைய ஜனங்களுக்கு கடினமான காரியத்தை காண்பித்தீர், தத்தளிப்பின் மதுபானத்தை எங்களுக்கு குடிக்க கொடுத்தீர். இங்க பாருங்க, சங்கீதக்காரன் தாவீது ஆண்டு சமூகத்துல பழைய நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில காணப்பட்ட காரியங்களை குறித்து ஆண்டு சமூகத்துல ஒரு குறையாக வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்றாரு, தேவனே நீர் எங்களை கைவிட்டேன். தாவீதுக்கு முந்தின நாட்கள், சவுல் ராஜா வாழ்ந்த நாட்கள்ல யோசித்து பாருங்க, எத்தனையோ தடவை பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கு விரோதமா எழும்பினாங்க. ஒரு விஷயம் நாம் அறிவோம், கோலியாத் கிட்டத்தட்ட 40 நாள் இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சான், மிரட்டிட்டே இருந்தான். இஸ்ரவேலர்களும் பயந்து போய் ஒடுங்கி போய் அப்படியே கிடந்தாங்க. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலை எப்படி இருந்துச்சுன்னா ஒரு பரிதாபமான நிலையா இருந்துச்சு. பெலிஸ்தர்கள் மேற்கொள்றாங்க, அவங்களுக்கு விரோதமாக வருகிறார்கள், சீரியர்கள் வருகிறார்கள், அவங்களை மேற்கொள்றாங்க. அப்போ தேவ ஜனம் ஒரு தோல்வி அந்த மனதோட காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதான் தாவீது சொல்றாரு, தேவனே நீர் எங்களை கைவிட்டீர், எங்களை சிதறடித்தீர், எங்கள் மேல் கோபமாயிருந்து. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய தோல்விக்கு காரணத்தை இங்க குறிப்பிடும்போது சொல்றாரு, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனம் மேல என்னவா இல்ல, பிரியமா இல்ல, அவர் கோபமா இருந்தார். நம்ம எப்பவுமே ஆண்டவருடைய பிரியத்தை சம்பாதிக்க பழகணும். ஆண்டவர் மட்டும் நம்ம மேல கோபமா இருந்துட்டாருன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி வராது, நம்முடைய வாழ்க்கையில ஒரு கனித்தரும் அனுபவம் வராது, நம்முடைய வாழ்க்கையில சிதறடிக்கப்படுவோம். தேவன் கோபமா இருந்துட்டாருன்னா இதெல்லாம் நடக்கும். இத தாவீது நன்றாக புரிந்து கொண்டார். ஏன்னா சவுல் காலத்துல சவுல் ஆண்டவரை விட்டு தூரமா போயிட்டார். அநேக விஷயங்கள்ல கர்த்தரை துக்கப்படுத்தின காரியங்களை நாம் பார்க்கிறோம். சாமுவேல் தீர்க்கதரிசியே சவுலை குறித்து ரொம்ப விசனப்பட்டார். ஏன்னா சவுல் கர்த்தரை விட்டுட்டு ரொம்ப தூரமா போயிட்டார். சவுல் தவறு செய்ய செய்ய சமஸ்த இஸ்ரவேல் ஜனமும் தவறு செய்ய ஆரம்பிச்சது. அப்போ தேவனை விட்டு தூரமா போன நாட்கள் அதை நினைத்து தாவீது சொல்றாரு, நீர் எங்கள் மேல் கோபமா இருந்தீர் ஆண்டவரே, அதனால்தான் எங்க வாழ்க்கையில தோல்வி மேல தோல்வி வந்துச்சு, பூமியெல்லாம் அப்படியே அதிர பண்ணிட்டீர், அதை வெடிப்பாக்கினீர், அதன் வெடிப்புகளை பொருந்த போனோம், அது அசைகின்றது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இஸ்ரவேல் ஜனங்கள் தள்ளப்பட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு, உம்முடைய ஜனங்களுக்கு கடினமான காரியத்தை காண்பித்தீர். இந்த மதுபானம் என்ற வார்த்தையை பயன்படுத்த, தத்தளிப்பின் மதுபானம், இது என்னது, கர்த்தருடைய ஒரு கோபத்தை வெளிப்படுத்துகிற செயல். கர்த்தர் ஒரு தீர்ப்பு கொடுக்கும்போது இப்படிதான் இருக்கும். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் தம்மை நம்பாமல் தம்மை விசுவாசிக்காமல் அவர்கிட்ட தூரமா போகும்போது தேவன் அந்த மதுபானத்தினால் எப்படி ஜனங்கள் வெறித்து தள்ளாடுறாங்களோ அந்த நமான ஒரு தள்ளாடுதலுக்குள்ள தேவன் தம்முடைய ஜனங்களை அனுப்பிட்டார். இத தாவீது நினைச்சு ஆண்டுட்ட இந்த காரியங்களை சொல்றார். இத சொல்றது மாத்திரமல்ல, அதோட அவர் நிக்கல. அடுத்தது அவர் என்ன சொல்றாரு, ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திறாண்டவரே. எப்படி ஏற்படுத்தினீர்? 4ஆம் வசனத்தை கவனிங்க. சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர் அப்படின்னு சேலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிப்பாட்டுறாரு. இவ்வளோ பெரிய காரியம், கர்த்தருடைய கோபம் அப்படியே இஸ்ரவேல் ஜனமே இறங்குறத வர்ணித்த அதே தாவீது அடுத்து சொல்றாரு, நீர் உம்முடைய ஜனங்களுக்கு என்று என்ன செய்திருக்கிறீர், ஒரு கொடியை கொடுத்தீர். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஒரு கூட்டத்தார் இருந்திருக்கிறாங்க.
அந்த கூட்டத்தார் எப்படிப்பட்டவங்கன்னா, சத்தியத்தின்படி நடக்கிற பிள்ளைகள், தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகள் இருந்தாங்க. தேவ ஜனத்துல இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கிறபடினாலே தேவன் தம்முடைய கிருபையை பொழிந்தருளி கொண்டேதான் இருக்கிறார். இங்க பாருங்க, அவர் சொல்றாரு, சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறது? ஒரு கொடியை கொடுத்தீர். கொடி என்பது ஒரு விதத்துல சொல்ல போனா, தாவீதை தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்து தம்முடைய ஜனங்களை ஆளும்படியாய் தாவீதை வைத்தார். அதை காட்டுகிறது தான் இந்த கொடி. ஏசாயாவினுடைய 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, ஈசாயின் வேர், அதை கொடி என்று சொல்லப்படுகிறது. ஈசாவுடைய மகன் தான் யாரு? தாவீது. தாவீதுனுடைய குமாரனாக அழைக்கப்பட்டவர் தான் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த சிங்காசனம் நிலை நிற்கிற ஒரு சிங்காசனம். சத்தியத்தின் நிமித்தம் தேவன் அதை ஏற்றும்படியாக ஒரு கொடியை தேவன் என்ன செய்கிறாரு? கொடுத்திருக்கிறார். யாருக்கு கொடுத்திருக்கிறார்? தமக்கு பயந்த பிள்ளைகள். யாரெல்லாம் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் தம்முடைய ஆளுகைக்குள்ள வைத்து சமாதானத்தை அருளி தேவன் நடத்துகிறவராயிருக்கிறார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை, எப்படிப்பட்ட தத்தளிப்பு காணப்பட்டாலும், எப்படிப்பட்ட தோல்விகள் காணப்பட்டாலும், நாம் தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாய் இருப்போம் என்றால், அந்த ஜனத்தின் மத்தியிலும் கர்த்தர் நமக்கென்று ஒரு கொடியை ஏற்றுவார். தேவன் நமக்கென்று சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அருளுகிற நல்ல தேவனாயிருக்கார். நாம் ஒரே ஒரு காரியத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாய் இருக்கிறோமா? சத்தியத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாய் இருக்கிறோமா? ஆண்டவர் சத்தியத்தின்படி நடந்தார். தம்முடைய வார்த்தையின்படியே தம்முடைய ஜனங்களை அவர் உயர்த்துகிறவராயிருக்கிறார். அவர்களுக்கு வெற்றி தருகிறவராயிருக்கிறார். கொடி என்பது அது தாவீதின் சிங்காசனத்தையும் தாவீதின் ராஜ்யத்தை குறிக்கிறது மாத்திரமல்ல, ஒரு பெரிய வெற்றியை நமக்கு காட்டுகிறதா இருக்கிறது. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி சென்று கொண்டிருந்தார். அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அந்த அமலேக்கியர்களை மேற்கொண்ட பிறகு மோசே தேவனுக்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஒரு பெயரிட்டார். என்ன பெயர்? யெகோவா நிசி. யெகோவா நிசி என்றால் யெகோவா தேவன் என்னுடைய ஜெய கொடி. நீங்க யாத்திரையாகும் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை இதை வாசிக்கிறீர்கள். அப்படி என்றால் தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற நல்ல தேவன். நமக்காக ஒரு கொடியை கொடுத்தார் என்றுனா நமக்கு ஜெயத்தை கொடுத்தார் என்று அர்த்தம். இந்த கால வேளையில நாம் தேவனுக்குள் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் தேவனை துதிக்க முடியும். ஏன் தெரியுமா? கிறிஸ்து இயேசு நம்முடைய ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். கிறிஸ்து இயேசு சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆளுகை செய்கிறார். அவர் வாழ்க்கையில ஆளுகை செய்கிறபடினாலே நமக்கு ஜெயத்தின் மேல் ஜெயம்தான் உண்டு. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்வார், கிறிஸ்து இயேசுக்குள் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவோடு நாம் வாழ்வோம் என்றால், நம்முடைய ஜீவன் கிறிஸ்து இயேசுவுடன் இணைக்கப்பட்டிருக்கும் என்றால், நம்முடைய வாழ்க்கை நம்முடைய ஜீவன் தேவனுக்குள் மறைந்திருக்கும் என்றால், ஒன்று சொல்லட்டும், நாம் ஜெயம் பெற்றே தீர்வோம். நாம் ஜெயத்துக்கென்றே உருவாக்கப்பட்டிருக்கிறோம், பிறக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆகவே நாம் தோல்வி மனப்பான்மையோட அல்ல, தேவ சமூகத்தில் வரும் பொழுது, தேவனை துதிக்கும் பொழுது ஒரு ஜெய தொனியோடு ஒரு கம்பீர சத்தத்தை தேவனுக்கு முன்பாக எழுப்புவோமாக. அல்லேலூயா. தேவனை நன்றாக துதியுங்க. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். பலவீன நேரம் வருதா? சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னுடைய வாழ்க்கையில் வியாதிகள் வருதா? வியாதி நேரத்தில் சொல்லுங்க, வியாதியே, நான் உன்னை கண்டு பயப்பட மாட்டேன். என் பரிகாரியாகிய கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். அவர் எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். ஒருவேளை இக்கட்டான சூழ்நிலைகள், பிரச்சனைகள் நிறைந்த சூழ்நிலைகள், பலவிதமான சோதனைகளுக்குள்ள நீங்க அகப்படும் போது நீங்க சொல்லலாம்,
இந்த சோதனையில எனக்காக இயேசு ஜெயம் எடுத்து விட்டார். ஆகவே சோதனையை சகித்து சோதனையின் மேல் ஜெயம் எடுத்த இயேசு என்னோட கூட இருக்கிறபடினாலே நானும் ஜெய வீரனாய் ஜெய வீராங்கனையாய் இருப்பேன் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஒரு கொடியை தேவன் நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனை துதிக்கும் போது இவ்வனமாய் துதிக்க பழகுங்க. அப்பொழுது பாருங்க, உங்க வாழ்க்கையில இருக்க பலவீனங்கள் மாறும். உங்க வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகள் இருந்து தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுத்து ஒரு தைரியத்தை கொடுத்து தேவன் அதை ஜெயிக்க உதவி செய்வார். தேவனுக்கு நன்றி சொல்ல பழகுவோமாக. அடுத்தது அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 5ஆம் வசனத்தை கவனிங்க. உமது பிரியர் விடுவிக்கப்படும்படி உமது வலது கரத்தினால் ரட்சித்து எனக்கு செவி கொடுத்தரலாம். ஆண்டு சம்பத்துல ஜெபிக்கிற ஒரு மனிதன் நீங்களும் நானும் ஆண்டு சம்பத்துல எப்பொழுதுமே ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஆண்டவர் ஜபத்தை குறித்து நம்ம அதிகமாக நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். ஜபம் தேவனோடு நம்ம உறவாடுவது, தேவனோடு சம்பாஷிக்கிறது. ஜபம் ஒரு விசுவாசின் வாழ்க்கையில இல்லைன்னா அவனுக்குள்ள ஜீவன் இல்லை. அவன் செத்த விசுவாசியா தான் இருப்பான். ஜபம் மிக மிக அவசியம். நம்முடைய வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில தேவ சமூகத்துல ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நாம் இருப்போமாக. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது சொல்றாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் மட்டும் இல்ல, எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துங்க. பாருங்க, ஜெபம், ஸ்தோத்திரம், விண்ணப்பம் இதெல்லாம் இணைந்து இருக்கிற ஒன்று. இதை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். தாவீது இத மறக்கவே இல்லை. அவர் வாழ்க்கையில துயரப்படுகிற நேரம் வரும்போது சொல்வார், என் துயரத்தின் நேரத்திலே கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் எனக்கு செவி கொடுப்பீர். அப்போ நம்ம ஜெபம் மிக மிக அவசியம். நம்ம பாடுகள் இக்கட்டிலிருந்து விடுதலை பெறுவதற்காக மாத்திரமல்ல, தேவனுக்கு நன்றி செலுத்துவதற்கும் தேவனுக்குள் இன்னும் வளர்வதற்கும் ஜெபம் மிக மிக அவசியம். ஜபிக்கிற ஒரு மனிதன் தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்வான். தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்கிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். அப்போ ஜபிக்க 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 நாம் மறுரூபமாக்கப்படுவோம். ஆகவே நாம் இந்த காரியத்தை செய்வோமாக. சொல்ற, உமது பிரியர் விடுவிக்கப்படும்படி உமது வலது கரத்தினால் ரட்சித்து எனக்கு செவி கொடுத்துள்ளோம். தனக்காக மாத்திரம் தாவீது ஜபிக்கல, ஆண்டவருக்கு பிரியமான ஜனங்களுக்காக ஜபிக்கிறார், பரிசுத்தவான்களுக்காக ஜபிக்கிறார். இன்னைக்கு நாம் மற்றவர்களுக்காக, ஊழியங்களுக்காக, இதற்கெல்லாம் நாம் ஜபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்குதான் தேவன் நம்ம ஜபிக்க சொல்கிறார். ஏதோ நமக்காக மாத்திரம் ஜபிக்கிறதுக்காக அல்ல, நம்முடைய தேவைகள் மாத்திரம் ஜபிப்பதற்காக அல்ல. எத்தனையோ தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த பிரியமான பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்து ஒரு விடுதலையை தந்து தேவன் நடத்தும்படியாக, அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்து அவர்களை பலப்படுத்தி அவங்களை நடத்தும்படியாக நீங்களும் நான் ஜபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். இன்னைக்கு அநேகர் இன்னும் ஒரு கட்டுக்குள்ள இருக்கிறாங்க. பாவத்தின் கட்டுக்குள்ள, சாபத்தின் கட்டுக்குள்ள, அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. அந்த ஜனங்கள் எல்லாம் விடுதலை ஆக்கப்படணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் பல இடங்கள்ல அறிவிக்கப்பட்டு கொண்டேதான் வருகிறது. ஆனா அறிவிக்கப்படுகிறதுக்கு தேவன் ஒரு சிலரை ஏற்படுத்தி இருக்கிறார். அவங்க போறாங்க, அவங்க அறிவிக்கிறாங்க. நாமும் அறிவிக்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஆனா அதோடு சேர்ந்து நாம் ஜபிக்கிற பிள்ளைகளாகவும் இருக்கணும். வசனம் என்னும் விதைய விதைச்ச பிறகு சும்மா இருக்கக்கூடாது. கண்ணீரோடு விதைக்கணும், ஜபத்தோடு விதைக்கணும். அதோடு சேர்ந்து அதை விதைச்சிட்ட பிறகு ஜபத்தோடு அது பலன் தரும்படியாய் காத்திருக்க வேண்டும். இது நம்ம செய். அப்போ ஜெபியுங்கள், ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். உங்களுக்கு கிடைக்கிற எல்லா தருணங்களையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உடைய வசனத்தை, சுவிசேஷத்தை ஜனங்கள் மத்தியில் அறிவிங்க. அவங்க எப்படியாவது விடுதலை ஆக வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியோடு, அந்த அந்த வைராக்கியத்தோடு அதை அறிவிங்க. அறிவிச்ச பிறகு திரும்பி வந்து ஜெபம் பண்ணுங்க. இது செஞ்சுட்டே இருங்க, கர்த்தர் விடுதலை தருவார். தாவீது பாருங்க, தன்னுடைய ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதனாய் காணப்படுகிறார். ஆண்டவர் சொல்ற, ஆண்டவரே உம்முடைய பிரியர்கள் மேல் நீர் ஒரு கருணை காட்டும், அவர்கள் மேல் தயவையும் உம்முடைய வலது கரத்தினால் அவங்களை ரட்சித்து அவங்களை விடுதலையாக்க எனக்கு செவி கொடுத்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இதுக்கு பிறகு பாருங்க, 6ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை நீங்க வாசிக்கும் போது கர்த்தர் கொடுக்கிற வெற்றியின் மேல நம்பிக்கை வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரையே சார்ந்து நிற்கிறதை நாம் பார்க்கிறோம்.
சொல்றாரு, தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன். சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்வேன். கிளையாத் என்னுடையது, மனாசே என்னுடையது, எப்ராயிமின் தலையின் பலன், யூதாயன் நியாய பிரமாணிகன், மோவாப் என் பாத பாத்திரம், ஏதோமின் மேல் என் பாதரட்சையை எறிந்து போடுவேன். பெலிஸ்தியாவே என் நிமித்தம் ஆர்ப்பரித்துக்கொள். தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார். இங்க தேவன் பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். தேவன் தம்முடைய பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார். பரிசுத்தம் என்று வார்த்தை பயன்படுத்துறாரு. அது என்ன? அவருடைய வாக்கு தத்தத்தை குறித்து பேசுகிறார். தேவன் தம்முடைய வாக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்போ அதன் மூலமாக அவர் விளம்பினார். ஆகையால் என்ன செய்வேன்? களி கூறுவேன் சொல்லிட்டு அடுத்தது கவனிங்க. சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். சீகேம் இது என்னது? இது எப்ராயிம் மலையில இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு பட்டணம். இத பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்வேன் சொல்றாரு. இதுக்கு அடுத்ததுல போற பாருங்க, கிளையாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது. இந்த கிளையாத் மனாசே என்பது யோர்தானுக்கு அந்த 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 கரையில் இருக்கிற பகுதி தான். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை சுதந்திரித்துக் கொண்டார்கள் அல்லவா? அந்த பகுதி தான் கிளையாத்தும் மனாசேயும் உடையது. அப்போ அந்த கிளையாத்தும் அந்த மனாசே பகுதியும் ஆண்டவர் சொல்றாரு, இது என்னுடையது. எப்ராயிமின் தலையின் பலன், நல்ல பலத்த வீரர்கள் கொண்ட ஒரு கோத்திரம் தான் இந்த எப்ராயிம் கோத்திரம். இந்த எப்ராயிமை குறித்து ஆதியாகமம் 48 அதிகாரம் 19 வசனத்தை வாசிப்பீங்க. உபாகமம் 33 அதிகாரம் 17 வசனத்தை வாசிப்பீங்க. இது ராணுவ பலம் மிக்க ஒரு கோத்திரம் என்று சொல்லலாம். ஆண்டவர் சொல்ற, எப்ராயிம் என் தலையின் பலன். அடுத்தது யூதா என் நியாய பிரமாணிகன். யூதால இருந்தா செங்கோலே வருகிறது. ஆதியாகமம் 49 அதிகாரம் 10 வசனத்தை வாசித்து பாருங்கள். யூதாவின் மூலமாக தான் தேவன் ராஜாக்களை கொண்டு வருகிறார். யூதா என் நியாய. அதுக்கடுத்து சொல்றாரு, மோவாப் என் பாத பாத்திரம், ஏதோமின் மேல் என் பாதரட்சையை எரிந்து போடுவேன். அதுக்கு அடுத்தது சொல்ற, பெலிஸ்தியாவை என் நிமித்தம் ஆர்ப்பரித்துக்கொள். இந்த மோவாப், ஏதோம், பெலிஸ்தியா இது எல்லாமே பாத்தீங்கன்னா இஸ்ரவேலுக்கு அருகாமையுள்ள நாடுகள். மோவாபியர்கள், அதே போல ஏதோமியர்கள், இவங்க எல்லாம் என்ன செய்தாங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பினாங்க. ஆனா தாவீது என்ன செய்தார்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜனங்களை அப்படியே அவங்க மேல வெற்றி பெற்று அவங்க இடத்தெல்லாம் அவர் சுதந்திரித்துக் கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 8 அதிகாரம், அதே போல நீங்க 1 நாளாகமம் அதனுடைய 18 அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது அதுல நீங்க பாக்குறீங்க. அதுல நீங்க பார்க்கும் பொழுது ஏதோமியர்கள், மோவாபியர்கள் இவங்களெல்லாம் எப்படி ஆக்கிட்டாரு? பாத பாத்திரம், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சேவகம் செய்யும்படியாய் மாத்தி விட்டார். அங்க சொல்றாரு, பெலிஸ்தியாவே என் நிமித்தம் ஆர்ப்பரித்துக்கொள். பெலிஸ்தியா என்பது பெலிஸ்தியர்கள் குடிக்கொண்ட இடம் தான் பெலிஸ்தியா. அந்த பெலிஸ்தியாவை கூட தேவன் தாவீதுக்கு என்ன செய்தாரு? சுதந்திரிக்கும்படியான கிருபை செய்தார். அதனாலதான் எழுதும் போது எல்லாம் அழகா சொல்ற பாருங்க, அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழி காட்டுகிறவர் யார்? அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு சொல்லும்போது தாவீது அதை அறிக்கை செய்யாம இல்லை. என்ன சொல்றாரு? எங்கள் சேனைகளோட புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவோ, எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீரோ. இதுவரைக்கும் ஆண்டவர் மிகவும் கோபத்தில் இருந்ததுனால இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி அவர் தள்ளிவிட்ட மாதிரி ஒரு காரியம் தாவீது புரிந்து கொள்கிறார். அதனாலதான் சொல்றாரு, எங்கள் சேனைகளோட புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவோ. யோசிச்சு பாருங்களேன், தாவீதுக்கு இந்த எண்ணம் வருது அப்படின்னு சொன்னா, 40 நாள் வரைக்கும் கோலியாத்துக்கு முன்னாடி அப்படியே மண்டிட்டு பயந்து போயிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தவர் தான் இந்த தாவீது. அதனால தாவீதுக்கு தெரியும், ஆண்டவர் இந்த சேனைகளோட என்ன செய்யல, புறப்படல அப்படின்னு அவர் புரிந்து கொண்டார். அதனாலதான் சொல்ற, எங்கள் சேனைகளோட புறப்படாமல் இருந்தது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் தாவீதுக்கு எது மேல வெற்றி தந்தார்? ஏதோமியர் மேல வெற்றி தந்தார், மோவாபியர் மேல வெற்றி தந்தார், பெலிஸ்தியர்கள் மேல வெற்றி தந்தார், சீரியர்கள் மேல வெற்றி தந்தார். இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்ததுக்கு காரணம் யாருன்னு சொல்றேன்னா, ஆண்டவரே, அன்னைக்கு நீங்க எங்க சேனையோட புறப்படல, எங்களோட நீங்க இருக்கல, ஆனா இப்பொழுது நீங்க எனக்கு உதவி செய்ய வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் 11 வசனம் 12 வசனம் ரொம்ப அற்புதமான வார்த்தைகள். தாவீது சொல்ற, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷனுடைய உதவி
விருதாம். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். பாருங்க, தாவீதுடைய அசையா நம்பிக்கை ஆண்டவர் மேல அவரை தன்னுடைய கண்மலையாக அவர் வைத்துக் கொண்டார். அதனால்தான் தாவீது அடிக்கடியில எப்பொழுதுமே தேவனை துதிக்கும் பொழுது அவர் சொல்ற வார்த்தை, கர்த்தர் என் பலன், கர்த்தர் என் கோட்டை, கர்த்தர் என் அரண், கர்த்தர் என் கண்மலை, இப்படிதான் சொல்லுவார். இந்த வார்த்தையை சொல்லும்போது அதுல என்ன அவர் வெளிப்படுத்துறா, இக்கட்டு நேரத்துல எனக்கு மனுஷன் உதவி செய்யவே மாட்டேன். எனக்கு தெரியும் ஆண்டவரே, மனுஷனுடைய உதவியெல்லாம் வேஸ்ட், விருதா. நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே. தாவீது சொல்வாரு 146 சங்கீதம் அதனுடைய 3 வசனத்தை கவனிச்சீங்கன்னா, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரையும் நம்பாதேங்கள் சொல்லி எழுதி கொடுப்பாரு. ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரரை நம்பாதீங்க. அப்போ தாவீதுக்கு நல்லா தெரியும், ஆண்டவரே நீங்க தான் எங்களுக்கு இக்கட்டில் என்ன செய்ய முடியும், உதவி செய்ய முடியும். அதனால்தான் அவர் சொல்வார், பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம், ராஜாக்களை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பதே நலம் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதனால்தான் சொல்றாரு, நாங்க யாரால பராக்கிரமம் செய்வோம், யாரால வெற்றி பெறுவோம், தேவனாலே வெற்றி பெறுவோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். இன்னைக்கு நல்லா யோசித்து பாருங்க, தாவீது அன்னைக்கு அப்படி சொல்லிட்டார். இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா? இன்னைக்கு தேவனாலே நாங்க என்ன செய்வோம், பராக்கிரமம் செய்வோம், தேவனாலே எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை தம்முடைய பிள்ளையாக மாற்றின பிறகு தேவன் நமக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என்ன அதிகாரம் அது? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கக்கூடிய ஒரு அதிகாரம், சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரம். இதே போல அவர் கல்வாரி சிலுவையில தம்முடைய ரத்தத்தை சிந்தி நமக்கு ஒரு பெரிய வெற்றியை சம்பாதித்து கொடுத்தார். மரணத்துக்கு அதிகாரியாகிய சாத்தானை தம்முடைய காலின் கீழே மிதித்து போட்டார், அவன் தலையை நசுக்கிட்டார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்து அவனுடைய வாளையும் நம்ம மிதித்து போடும்படியான கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரோமர் அதனுடைய 16 அதிகாரம் 20 வசனத்தை வாசித்து பாருங்க. சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானே உங்கள் காலின் கீழே மிதித்து போடுவான், மிதித்து போடுவார். தாவீது சொல்றாரு, அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். இன்னைக்கு இயேசுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை தருகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நீங்களும் நானும் நன்றி சொல்ல பழகும். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு நீ வெற்றியை எனக்காக கல்வாரி சிலுவையில சம்பாதித்து விட்டீர், ஸ்தோத்திரம். என்னுடைய சார்பில் நீர் கல்வாரி சிலுவையில மரித்து என்னுடைய பாவத்தின் இந்த கட்டிலிருந்து என்னை விடுதலையாக்கி, சாபத்தின் கட்டிலிருந்து என்னை விடுதலையாக்கி என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளையாய் மாற்றினது மட்டும் இல்ல, மரண பயத்தினாலே நான் பீடிக்கப்பட்டிருந்தேன், மரண பயத்தினாலே நான் பலவீனப்பட்டிருந்தேன், என்னை அந்த மரண பயத்திலிருந்து விடுதலை ஆக்கினீர். எப்படி? மரணத்துக்கு அதிகாரியாகிய சாத்தானை உம்முடைய காலினாலே மிதித்து போட்டு கல்வாரி சிலுவையில அவனுடைய தலையை நசுக்கி போட்டு நீர் எனக்கு இந்த மரண பயத்தின் மேல ஜெயத்தை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீர், சமாதானத்தின் தேவனே நீர் எனக்கு வாக்கு பண்ணிருக்கிறீர். என்ன அது? என் காலின் கீழே அதே சாத்தானை மிதித்து போடுவீர். நம்ம எல்லாரும் தேவனுக்கு நன்றி சொல்ல போகிறோம். ஆண்டவர் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்தபடினாலே நம்ம எல்லாம் ஏகோபித்து ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா.